இயக்குனர் குரு அவர்களின் குரு பாரதி ராஜா அவர்கள் தாஜ்மஹால் தொடங்கி இமயத்துடன் 25 ஆண்டு கால பயணம் 2016 வளையல் படத்தில் இவருடைய இயக்கம் அடுத்து பருத்தி தனது 2வது படமாக மகனுக்காக தயாரிப்பாளரும் மகனுக்காக இயக்குனருமாக சாதி துறந்து சாதனை மனிதனாய் மாற பருத்தி என்ற படைப்போடு வந்திருக்கிறது. பருத்தி படத்தின் இயக்குனர் குரு அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். 2016 என் நண்பர்களை சந்தித்தேன். வளையன்ற ஒரு திரைப்படத்தில் மீண்டும் 2வது உங்களை என் நண்பர்களை சந்திக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. எங்கள் அக்கா அச்சு கணேஷ் இந்த படத்துக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. என் முதலாளி ஒன்றில் இந்த கதையில் நான் முதலாளி போய் மீட் பண்ணும்போது சின்ன லைன் தான் சொன்னேன். சின்ன லைன் சொல்லும்போது அடுத்த நிமிஷம் எப்போ ஷூட் போகிற, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னாரு. இருக்க முதலாளி அப்படின்னேன். ஸோ அன்றைக்கி நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்னை நம்பி பணம் போடும்போது ஒரு விஷயத்த அன்றைக்கி நான் பதிவு பண்ணேன். இல்லை முதலாளி, என்னை நம்பி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள், நான் ஒரு சின்ன விஷுவல் பண்ணி காமிக்கிறேன், அது பிடிச்ச பேர் நீங்கள் என்னை நம்பி காசு போடுங்க அப்படின்னு கேட்டேன். அந்த விஷுவல் பண்ணி காமிச்சேன். அதை காமிச்சத உடனே ஓகே குரு நீ பண்ணலாம் அப்படின்னு முழு சுதந்திரமும் முழு சந்தோஷமும் எங்கள் அக்கா லட்சுமிகவும் என் முதலாளியும் எனக்கு ஒரு துணையாக இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணாங்க அந்த படத்தை. ஸோ முதல்ல இந்த கதையில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பையன் அந்த ஹீரோயினி பண்ணிக்கிற பாப்பா என் ப்ரொடியூசரோட பொண்ணு, அந்த குழந்தை. ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு நட்பு அழகாக சொல்லியிருப்பேன். அதில் என்ன கேட்டால் அப் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சாதின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த உறவுகளை சின்ன வயசுலேயே விதைக்கக்கூடாது, அவங்க சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்ற இந்த கதையில் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் சாதின்ற ஒரு விஷயத்தை திணிச்சு பிஞ்சு மனசில் யாரையும் கெடுக்கக்கூடாது, ஸோ அவங்களுக்கு வேற்றுமையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். எனக்கு தெரியல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். தெரியல, இதுக்கு மேலே திருப்பி இந்த வெளிச்சத்துக்கு வந்துக்கிறேன்னா எங்கள் அக்காவும் என் முதலாளியும் திருப்பி இன்னொரு வெளிச்சத்துக்கு வரப்போனா அது உங்கள் மூலியமாக தான். தெரியல, இருட்டா வெளிச்சமாக அது உங்கள் கையில் தான் இருக்கு என் லைஃப். தேங்க்யூ. அண்ணன் உதய அண்ணன், அவர்கிட்ட நான் ஒரு பல வருஷமாக அண்ணன்கிட்ட இருந்தேன். ஸோ அண்ணா வந்தது பெரிய நன்றி. அப்புறம் என் நண்பர் பிரஜன் நான் அழைத்ததுக்கு வந்தது ரொம்ப நன்றி. அண்ணன் பக்கத்தில் பேரை சொல்ல தெரியல, திருமலன் அண்ணன், பெரிய நன்றி. இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துட்டேன், எங்கள் மேம் சோனியா மேம், அவங்கள நான் கமிட் பண்ணும்போது நான் நேராக மீட் பண்ணல. அவங்கள ஃபோனில் தான் லைன் சொன்னேன். அவங்களுக்கு லைனை கேட்டு எப்போ ஷூட் நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் 2வது படம் பண்ணுறேன். அவங்க பெரிய ஜீனியஸ். ஸோ அவங்க செட்டுக்குள்ளே வரும்போதெல்லாம் ஒரு சின்ன நர்வஸ் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் ரொம்ப ஏழ்மையாக அந்த கதைக்குள்ளே எனக்கு முழு சப்போர்ட் கொடுத்து, அப்படி அந்த வெயிலையும் அந்த காட்டுக்குள்ளேயும் நான் வச்சு அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தி அந்த கதைக்குள்ளே அவங்கள அடாப்ட் பண்ண ஒரு 2 ஹவர்ஸில் அடாப்ட் ஆகிட்டாங்க அவங்க அந்த கதைக்குள்ளே. ஸோ எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் சோனியா மேம், தேங்க்யூ. சாரி. சின்ன முயற்சிகளே பெரிய கனவை உருவாக்கும். அப்படி ஒவ்வொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ளும் நடிகர் பிரஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் கோதண்டன் சார், டைரக்டர் குரு சார், உதய சார், திருமலை சார் மற்றும் சோனியா அகர்வால் மேம். எனக்கு குரு சாரை பல இடங்களில் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 வருஷம் முன்னாடியே எனக்கு ஒரு கதை ஒன்று சொன்னார். ரொம்ப நல்ல இயக்குனர், நல்ல ரைட்டர், நல்ல கிரியேட்டர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா சொல்லுவார் கதையை.
சார் சொன்ன மாதிரி அவர் இங்கே ஏன் இவ்வளோ நர்வஸாக நடித்தாருன்றது எனக்கும் தெரியலை. ஆனால் ரொம்ப நல்லா பேசுவார், ஃபோன்லலாம் பயங்கரமாக பேசுவார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கதை ஒன்று சொன்னார் என்கிட்ட. அது அமைதியாக உட்கார இருப்பார். அதாவது பஞ்சதந்திரத்தில் அந்த ஸ்ரீமான் வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணுவார், ஒரு வண்டி இடிப்பார், இடிச்சு இப்படி போய் நிற்பார். நான் இடிக்கவே இல்லை, அது மாதிரி தான் அவர். பட்டு நல்ல அவர் சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு நடிகர், ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறதுக்கும் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு இயக்குனர். இப்போ யாரும் கம்பேர் பண்ணல உண்மையால். இப்போ இருக்கிற லீடிங் ஒரு சில இயக்குனர்கள் இருக்காங்க, மாரி செல்வராஜ் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், இது மாதிரி நிறைய ஒரு டைரக்டரோட இடத்துல கூடிய சீக்கிரம் விரைவில் அந்த இடத்த பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதியும் இருக்கிற நல்ல ஒரு இயக்குனர் தான் குரு சார். கண்டிப்பாக சில பேர் கதை ரொம்ப நல்லா அழகாக சொல்லுவாங்க, சில பேருக்கு எடுக்க வராது, சில பேருக்கு எடுக்க தெரியும், அது சொல்ல தெரியாது சில பேர். அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும். இவர் அனைத்தும் எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு இயக்குனர். சில சினிமாவில் லக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக நம்ம என்ன உழைச்சாலும் அது கண்டிப்பாக நேரங்காலம் கொண்டு போய் தள்ளுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். அதுக்கான நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு நம்புகிறேன் சார். கண்டிப்பாக ஏன்னா சில படத்தோட டைட்டில் எல்லாத்துக்கும் அமையாது. பருத்தின் டைட்டில், அதில் அந்த லீட் ரோல் யாரை வச்சு உமன் சென்ட்ரிக்காக பண்ணுறோம், அந்த போஸ்டர் அடிக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கும் சோனியா மேம் பார்த்தாலும் எனக்கு நான் இப்போ தான் அவங்க நேரில் பார்க்குறேன், அதே மாதிரி தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சோர்டாக. அந்த 7Gயோட அந்த பாட்டு தான் கண்ணில் இன்னும் நிற்குது. அது ஆக்சுவலாக அது அழிக்க முடியாத ஒரு விஷயம். உண்மையாலே இந்த படம் வந்து இதில் சார்ந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக அமையணும். ப்ரொடியூசருக்கு போட்ட காசு கண்டிப்பாக வரும். நீ சின்ன படம் பெரிய படம் கண்டிப்பாக கிடையாது. அதை கொண்டு போய் சேர்க்குற ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே சத்தியமாக கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். வாய்ப்பளித்து நன்றி. அன்பேஷும். தேங்க்யூ.